கொண்டுக்கா இல்லையாப்பா? அவனை போலீஸ்க்கு எப்படி நான் நம்புவேன்? ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். என்னங்கடா ஆட்டம் சொல்றான்? இன்னைக்கு சொல்றான் நம்மெல்லாம் கூட்டத்தை இப்ப ஆடு மாறி மாதிரி அடைச்சி வச்சு கூட்டம் காட்டுறோமா. நரேந்திர மோடி ஃப்ரீயா வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டீநகர்ல ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பாத்தீங்களா? நான் பொய் கேட்கல, உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்துங்க அலங்காரம் பண்ணி, அந்த வண்டியை பார்ப்பா அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சு கொடுக்குது. எப்பா நான் சொல்ல, எப்பா ஊடக நண்பர்களே அதெல்லாம் மொத்தமா சவுண்டா எடுத்துக்கோ. நான் சொன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்றான்? இறுதி யாத்திரைன்றான். அத அண்ணாமலை சொல்றான் மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாராம். இப்ப ஊட்டிக்கு வந்தார கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி, அப்ப கூட்டின்னு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்த சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட் பில்லு கட்டுறது எனக்கு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ உங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்றது வேற ஆளு, நீ சொந்தமா எதுவும் செய்யறது இல்லை. அது எதுக்கு நான் வாழ்வேன்? அது எதுக்கு வாழ்வேன்? உத்தமா பத்தனி ஊர்வலம் போனாலாம் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவாரத்தில் வச்சாலாம். அந்த மாதிரி ஆளுங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ் தாய் வாத்து போட்டா, தமிழ் தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடலுக்கும் போட்டா அவருக்கு சூத்துல முள்ளு குத்துன மாதிரி எழுந்து ஓடுவார். ஏன் நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியுது எங்க கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காத்து எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது நாங்க, நீ போற வழியில பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க, உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்க. ஆனா தமிழ் தாய் வாழ்த்து பார்த்தா ஏந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியா ஓடி தொலைங்களா? இங்க ஏண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங்கில் எல்லாம் காமிச்சு என்ன பண்ணலன்னா, எங்க அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞர் ஐயா புள்ளடா, எங்க அண்ணன் உதயநிதி அப்பண்டா, உங்களை சும்மா விட மாட்டேன். ஏமா இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கம்மா, அவங்க எல்லாம் இருட்டுல உர வச்சிட்டீங்கல்ல, நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றீங்க, பொண்ணு மாப்பிள்ளையே வராங்க, ஃபர்ஸ்ட் மறு வீடு, அப்புறம் 3 மாசத்துக்குள்ள 3 வாட்டி வரணும், அப்புறம் தீபாவளி மருவு, பொங்கல் மருவு, இல்லையா ஆடி மாசம் மருவு, இல்ல ஒரு 5-6 மாசம் ஆகி அந்த ஜோடி நடந்து போன அந்த பையனை என்ன சார் கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? நான் அப்படி கேட்க மாட்டேன், போட்ட முதல்ல எடுத்துட்டியா, எல்லாத்தையும் செலவு பண்றோம்ல, அதுதான் முதல் எடுத்துட்டா தப்பா இல்லையா? அப்படின்னா காரை துப்ப மாட்டாங்க. ஒன்னு துப்புவங்களா துப்ப மாட்டாங்களா? 1 வருஷம் ஆகி போச்சுன்னா அந்த பையனை பொண்ணு ஆஸ்பத்திரிட்டு போகலாம் இல்லையா? நான் தான் சொல்றேன், ஆண்மை இருந்தால் பிள்ளை பிறக்கும், உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக. எங்க அடியை பாராது. எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். ஏதோ சொல்றான், உதயநிதி உடனே மந்திரி ஆயிட்டாரு, உடனே எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவன் வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து 2 மாதம். காதல் கணவனோடு கட்டியில் புரள வேண்டும். அந்த வாலிப வயதில் கணவனை காராகிரகத்தில் அடைத்தால் எங்கள் அண்ணி துர்கா. திரும்பி வருவானா கணவன் வரமாட்டானா தெரியாது. அந்த பெண்ணை பெற்ற மனது எப்படி நொந்திருக்கும், அவர்கள் தாய் வீட்டார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஒருவேளை சிட்டி பாபும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பான். அவர்கள் உயிரை கொடுத்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றினார்கள். அவள் கருவுற்று இருந்தாள். அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே மருத்துவமனைக்கு சென்றால், அவளே பிள்ளை பெற்றால். பெற்ற பிள்ளையை கொண்டு வந்து பால் ஒட்டி சீராட்டி வளர்த்து அதற்கு ஆணை அணிவித்து நேரா மத்திய சிறைச்சாலைக்கு சென்று, காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக கொடுத்த குழந்தையை நான் நாசம் பண்ணாமல் பெற்றெடுத்து வந்தீர்கள் என்று சொல்லி காட்டியவன் எங்கள் அன்னை துர்கா, பார்த்தவர் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடாவ. நீங்கெல்லாம் தெருவுல தண்டா தியாகி, தெருப்பொறிக்கு நாய்கள். எங்களை பார்த்து பேசுறீங்க.